ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமா கார் ஓட்ட, நான் பக்கத்துல உட்கார, ஜாலியா ஒரு ட்ரிப்பு போறோம். கார் வாங்கிட்டீங்களான்னு கேட்காதீங்க. கார்லாம் வாங்கல. ஒன் டே ஒன் டே காருக்கு வாடகை எடுத்துக்கிட்டு, ஜம்முன்னு ஒரு ரைடு போயிட்டு வரலான்னு ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு ஸ்பெஷல் டேவா, சரி ஓகே எங்க பர்த்டே. எனக்கும் என் சின்ன பையனுக்கும் சேம் டேட் தான். அதனால ஜாலியா ஒரு ட்ரிப்பு போலாம், கோவிலுக்கு போலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. அதனால கோவிலுக்கு போலான்னு. நான் இதுவரைக்கும் சென்னை வந்துட்டு 11 வருஷம் ஆகுது. மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போனதே கிடையாது. வரப்பயும் பஸ்ல வரப்போ பார்த்துட்டு போறது மட்டும்தான். அதனால என் மாமா என்ன ஜாலியா கூட்டிட்டு போலாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. நல்லா செம்ம ஜாலியா கிளம்பியாச்சுங்க. மேல்மருவத்தூர் சாமி பார்க்க போறோங்கிற ஒரு சந்தோஷத்தோட கார்ல போற சந்தோஷம் இன்னும் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு நாள் ஃபுல்லா என்னோட காருங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஜாலியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கிளம்பியாச்சுங்க. இடையில கொஞ்சம் நின்னோம். ஏன்னா சின்னவனுக்கு சூச்சு வருது, தண்ணி வேணும் அப்படி இப்படின்னு. இடையில ஒரு காமெடி வேற. பயத்துல பாட்டில் போட்டு ஆட்டிட்டு இருக்கியேடான்னு நான் அந்த மாதிரி காமெடி பண்ணேன். செம்ம ஜாலியா நாங்க போயிட்டு இருக்கும்போது, என்னடா மண்டைய ஆட்டுறீங்க, குதிரை சவாரி பண்றீங்களா, கார் தானே ஓட்டுறீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா எங்க பூச்சி பாட்டு அப்படி எங்க மண்டைய ஆட்ட வைக்குது. வேற என்ன பண்றது? பாட்டு கேட்டாலே தலை ஆடுது, கை கால்லாம் ஆடுது. வைபு போடுறோமா, நாங்களும் சந்தோஷமா இருக்கணும், காட்டணும் இல்லைங்க. அதனால தான் அந்த டான்ஸு, அந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து. என் பையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு சந்தோஷத்துல உடனே துள்ளி குதிச்சு அந்த கப்பலில் ஒரு டான்ஸ் ஆடுவானே என் குட்டி பையன், அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் வீடியோ பார்த்துருப்பான் போல. பயத்தில் அப்படியே பண்ணுது. ஜாலியாக அவனும் ஆடிக்கிட்டே இருக்கும்போது தம்னு ஒரு முட்டு முட்டினான். என்னன்னு பார்த்தா மேலே டாப்பில் அவன் அந்த லைட்டுக்கு முட்டிட்டான் போல. வலிக்குதுன்னு தேய்ச்சி வச்சுட்டே இருக்கும்போது அவன் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஜாலியாக போயிட்டு இருந்தான். என் பசங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷங்க அந்த முகத்துல. செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு பின்னாடி கத்திக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டே வந்துட்டு இருந்தானுங்க. என்னடா கத்தி கத்தி எனக்குலாம் டல்லா ஆயிட்டானுங்க, உட்காந்துட்டானுங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. தூங்கினா சரிப்பட்டு வர்றதில்ல. அதனால என் பசங்களை கிளப்பி விட்டேன் பாருங்க. மோனிகான்னு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மோனிகா விப்மா அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு நம்ம மறக்கவே முடியாது. இந்த பாட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் கல்யாணத்துக்கு இதெல்லாம் ஓடணும்னு ஆசை. நாங்க அப்படியே பாடுனதும் தெரியல, மேல்மருவத்தூர் வந்ததும் தெரியல. வந்தாச்சுங்க கோயிலுக்கு. இந்த கோவில்ல நின்று அங்கே அந்த கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்துப்போமா, இல்லை இந்த கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்துப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா யூடியூப்ல போடணுங்கிற ஆசை, லாங் வீடியோ போடணும் ரொம்ப நாளாக ஆசை. சரி அதனால அதை போடுவோமான்னு நினச்சா உள்ள கேமரா அலோட் இல்லை போல். அதனால வெளியிலே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துப்போமே அப்படின்னு நினச்சிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு எங்கே பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு தாத்தா கடை, அந்த கோவில்லையே என்ட்ரன்ஸ்க்கு அந்த இதில் போகிறதுக்கு ஒரு தாத்தா கடை இருந்துச்சு. நாங்கள் வந்து இறங்கியாச்சு கோயிலுக்கு. இது எங்களோட அந்த ஃபஸ்ட் டைம் வந்ததுனால
அந்த அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜாலியே நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. பார்ப்போம், இறங்கியாச்சுங்க. இறங்குனதுக்கப்புறம் நாங்கள் காரை எங்கே ட்ராப் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தாத்தா கடை வச்சுருந்தாங்க. அந்த தாத்தா கடையில் தான் நாங்கள் போய் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு, ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்டதோடு சரி மதியமாகிட்டு நாங்கள் வரத்துக்கு, அதனால் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி வந்தாச்சு. எங்களோட கார் அந்த கார் தாங்க, சாரி அந்த ஒன் டே கார் ஓனர் இல்லையா, அதனால் எங்கள் கார் வந்து அங்கே நிற்கிதுங்க. பார்த்துக்கோங்க, நான் எடுக்கும்போது என்னை சுற்றி சுற்றி என் புருஷனும் என் பசங்களும் என் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தானுங்க. சந்தோஷமாக இருக்குங்க. கடவுள் எங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்காரேன்னு நினச்சிக்கும் போது இந்த ஒரு லைஃப் நல்லா தான் இருக்குது. காசு பணம் என்னங்க, அது வரும் போகும். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் கிடைக்காது இல்லையா, அது கிடைக்கும்போது எல்லாரும் அனுபவிங்க. சந்தோஷமாக இருங்கங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், ஏன்னா அதுக்கப்புறம் காரை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் ஃபோட்டோ எடுத்துப்போம் வீடியோ எடுத்துப்போம்னு சுற்றி சுற்றி அந்த காரை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம். நாங்களும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா அங்கே வீடியோலாம் எடுக்க முடியாது இல்லையா, நாங்கள் வந்துட்டோம். என் பசங்களுக்கு பாருங்கள் பட்டையெல்லாம் போட்டு பலமாக இருந்தானுங்க. என் கையில் என்ன இருக்குது தெரியுமா, குட்டியாக 2 டென்னிஸ் பேட்டு, அப்புறம் குட்டி குட்டியாக சொப்பு ஜாமான். இது நானும் விளையாடுவேன், என் பெரிய பையனும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட விளையாடுவான். நான் குட்டி குட்டியாக சமைச்சு வச்சுருக்கதை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் வச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துருவேன். மேல்மருவத்தூர்லேயே ஸ்பெஷலான அந்த முறுக்குங்க, எப்போ பாரு அந்த பஸ்ஸில் எப்போ அங்கே ஸ்டாப்பே நிற்கணும் பார்ப்பேன், எனக்கு எந்த ஸ்நாக்ஸும் வேணால் அந்த முறுக்கு மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்லி என் புருஷனை கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாரு. அங்கே எனக்கு அந்த கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம்லாம் என் புருஷன் கண்ணில் பட்டாலோ இல்லை என் கண்ணில் பட்டாலோ அது எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அடம் பிடிப்போம். பிரண்டை வாங்கிக்கிட்டோம். பிரண்டை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ எங்கே போகிறோன்னு கேளுங்க, காஞ்சிபுரம் கோயிலுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதனால் ஒன் டே 10 மணிக்கு தான் அங்கே காரை கொடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போகலாம், அங்கே போய் ஒரு வேளை சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதே மாதிரி இப்போது 10th 12th போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது, நல்லபடியாக பண்ணுங்கள். நாங்கள் வந்து இறங்கியாச்சு. எங்கே வந்து இறங்கியிருக்கோம், டொன்டடாய் காஞ்சிபுரம் கோவிலுக்கு. காமாட்சி அம்மனை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அந்த சன்னதி ஏதாச்சும் இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம், போய் காலை வச்சுட்டு வந்துடுவோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுவும் கிடச்சிரும். இன்றைக்கி எனக்கு 2 டபுள் டமாக்காவா அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ஏன்னா எனக்கு கோயிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி ஸ்பெஷலான உள்ள கோயிலுக்கெலாம் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையன் வந்து ஆங்கரிங் வேலை அங்கே பார்த்துட்டு இருந்தான். இதுதான் கோபுரம், அதுதான் குளம் அப்படின்னு சொல்லிட்டு, அது லைட்டு, இது கம்பம் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் பாருங்கள், என் பையனை பார்க்குறீங்களா, இந்த அப்பாக்கெல்லாம் சின்ன பசங்களை தூக்கி எப்போதுமே தோள் மேலே தூக்கி வச்சுருக்கதே அது ஒரு தனி சந்தோஷம்தான். அது எத்தனை வயசு வரைக்கும் தூக்கி வச்சுப்பாங்க சொல்லுங்கள், அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா, அது கொடுத்து வச்சுருக்க அந்த காடுக்கு தான் நன்றி. என் பையன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கானா, அவன் தூங்கிட்டான், கார்லேயே படுத்துட்டு தூங்கிட்டான். காஞ்சிபுரம் வந்து தான் ஏஞ்சான். இப்போ பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு என் தங்கம் கூப்பிடுது. ஏன், நீங்கள் போய் பார்க்கணுன்னு அர்த்தம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள், இதுதான் குளம். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமாங்க அந்த குளம். ஜாலியாக அந்த குளத்தை பார்த்துக்கிட்டே என் பசங்களும் சந்தோஷமாக இருந்தானுங்கங்க. அந்த கோவிலில் சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த அந்த சிலையோட நுணுக்கங்கள்லாம் அழகாக இருந்துச்சு. அந்த கோபுரம், அந்த லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமாக, அழகாக அந்த சூரியன் மறைஞ்சி ஒரு அழகாக நல்லா இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அதோட இப்போ நல்லபடியாக இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா பசங்களுக்கும் 10th 12th 11th அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, பயம் இல்லாமல் உங்களால் முடியுங்கிறத நினச்சிக்கிட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ சரிங்களா, நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாம் அப்போது நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் போட்டு
எழுத ஆரம்பிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வேளை ஆன்சர் எழுதிட்டு நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா நிதானமாக நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு 10 மார்க்கோ 5 மார்க்கோ 2 மார்க்கோ எதுவாக தெரிஞ்சாலும் சரி, அதை அழகாக எழுதுங்க. அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. டைமிங்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் பண்ணி எழுதுங்க. அதில் நல்ல மார்க் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லா இருங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.